யாராவது சும்மா தொந்தரவு பண்ணிக்கிட்டு. ஹலோ ஹலோ ஹலோ. ப்ளீஸ் மங்கம்மா, மங்கம்மா ப்ளீஸ் 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 மங்கம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேள. ஹலோ ஹலோ யாரு? ஹலோ. டிஸ்டர்பன்ஸ். இப்ப யாராவது பேசாம இருக்கட்டும், போனையே உடைச்சு போடுறேன். ஹலோ ஹலோ வந்து உங்க பிள்ளை என்னது? என்னது போன கையில வச்சுட்டு நாட்டியம் ஆடுறீங்க? யாரோ புருஷன் மஞ்சாதி சைனாக்காரங்க போல இருக்கு. நம்ம நம்பரை சுத்திக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி சரி வச்சுட்டு வாங்க. கண்ணே, என் அன்பே, மங்கம்மா என்ன இப்படி திடீர்னு டேஞ்சர்ல மாட்டி வருதுல உனக்கு என்னமா லாபம்? உங்க யோகியதை உங்க அப்பாவுக்கு தெரியுமே. மங்கம்மா, என்ன பத்தி நீ இப்படி தப்பா நினைக்கலாமா? இதோ பாரு, உன் தலைமையில அடிச்சு சொல்றேன், சத்தியமா அந்த பையன் என் மகன் இல்ல. அவன் உங்க பேர் சொல்றானே. அந்த லதா அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கான். ஏன் பொறாம உன் மேல நான் காதலா இருக்கிறேன்னு அவகிட்ட யாரோ சொல்லிட்டாங்க. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க போறதாவும் அவளுக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு. அதனால பொறாம. இதோ பாரு, அவ என்ன காதலிக்கிறா, கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டா. நான் சொன்னேன், நீ உயிரோட இருக்கிற வரைக்கும், யாரு நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் வேற ஒருத்தரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். எப்படி கண்ணே, நீயே சொல்லு, உன் பர்சனாலிட்டிக்கு முன்னாடி யார் நிக்க முடியும்? உன்னை பார்த்த கண்ணால வேற யாரையாவது பார்க்க முடியுமா? அழகுக்கு நீங்க ஏன் பிறந்திருக்கணும்? ரோம்ல பிறந்து, பாரிஸ்ல வளர்ந்து, ஹாலிவுட்ல பெரிய சினிமா ஸ்டார் ஆகி ஜொலிக்க வேண்டியவளாயிற்று. ஏதோ துரதிருஷ்டவசமா இங்க பிறந்துட்டேன். அதுலயும் உன்னை காதலியா அடைஞ்சனா, ஆஹா ஆஹா. என்னப்பா? நாளைக்கு சொல்றேன். அப்பா, இவ்வளவும் நிஜமா தான் சொல்றீங்களா? போய் பேச எனக்கு தெரியுமா கண்ணே? அப்போ ஒண்ணு பண்ணுங்க. என்ன? உங்க அப்பாவை கூப்பிட்டு நான் மங்கம்மாவை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன், நிச்சயதார்த்தம் சீக்கிரம் வச்சிருங்கன்னு சொல்லிடுங்க. என்ன? இத போன்ல சொல்ல நல்லா இருக்குமா மங்கம்மா? நேர்ல சொன்னா வெயிட்டா இருக்கும். போன்ல தான் சொல்லணும். இல்ல இரு மங்கம்மா, நானே சொல்லிடுறேன். ஹலோ ஹலோ அப்பா, ஹலோ, நான் தான் சுந்தர் பேசுறேன். சுந்தர் வந்து வந்து மங்கம்மாவை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டப்படுறேன்ப்பா. நிச்சயதார்த்தம் வச்சிருங்க. சீக்கிரம் வச்சிருங்க. சீக்கிரம் வச்சிருங்கப்பா. மங்கம்மா, என்ன? நான் போயிட்டு வரேன். நிச்சயதார்த்தம் நடக்கல அப்புறம் தெரியும். சரி சரி. என் ராஜா. ஓஹோ, லதா, அன்னைக்கு தான் சுந்தர் இவனை பாத்துக்க சொன்னா சரி, இன்னைக்கு யாரு இவனை பாத்துக்க சொன்னது? இல்ல என்ன இல்ல, இவன் வந்து என்ன வளர்ற? இன்னைக்கு என்ன பொய் சொல்லி தப்பிச்சுக்கலாம்னு தெரியலையா? போடா அந்த பக்கம். லதா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலேயே தாயாகிறது தப்பு இல்லையா? மிஸ்டர், நான் அன்னைக்கே சொன்னேன் இவன் என் பையன் இல்லன்னு. ஓஹோ, ஓ, உங்க அம்மா யாரு? ஆச்சி எங்க அம்மா. அப்போ உங்க அப்பா யாரு? மகனம் பொருந்திய சீமான் சுந்தரராஜன். அடி சேக்கேனா வராங்க. லதா, நீயே கேள அவன். நீதான் அம்மா, அவன் தான் அப்பான்னு சும்மா கரெக்டா புட்டு வச்ச மாதிரி சொல்றானே, வெக்கமா இல்ல உனக்கு? அந்த அயோக்கிய பையனோட சேர்ந்துகிட்டு குடும்பத்துக்கே ஒரு கெட்ட பேர் உண்டாக்கிட்டியே. இது உன்னை சொல்லி குத்தம் இல்ல, அந்த சோதா பைய சுந்தரத்தை சும்மா அடிச்சு கொல்லணும். ஆமா, நீங்க அடிக்கிற வரைக்கும் என் கை பூ பறிச்சுக்கிட்டு இருக்குமா பிரதர்? நீ என்ன இங்கே இருக்கியா? ஏன் அவன் தொட இப்படி நடுங்குது? இது ஒண்ணும் நடுக்கமில்ல, எனக்கு ஒரிஜினலாவே இப்படித்தான். இப்ப கொஞ்சம் கோபத்துல இருக்கேன், அதனால தான் இப்படி நடுக்குது. என்ன டேயா, மரியாதையா பேசுப்பா. நீ
ஏன் ஏய் நீங்க கிட்ட மாட்டிக்காமையா போறேன் அப்ப உன்னை நான் பேசிக்கிறேன். ஏன் லதா எல்லாம் இவனால வந்ததுதான். அவன் என்ன செய்வான் குழந்தை? என்னாலதானே உனக்கு இவ்வளவு கெட்ட பேரு. அதுக்காக நான் வருத்தப்படல. போதும் லதா, இனிமே இந்த பையன் இங்க இருந்தா 4 பேர் 4 விதமா சொல்லி உன் மேல அபாண்டமான பழிய சுமத்துவாங்க. இவனை நானே கூட்டிக்கிட்டு போயிடுறேன். நீங்க எங்க கூட்டிட்டு போவீங்க? எல்லாம் யோஜனை செய்து வச்சிருக்கிறேன். பூரி என்னோட வரியா? வரேப்பா. வரேன் லதா. வரேம்மா. பூரி அடிக்கடி பார்க்க முடியுமா? பார்க்கலாம். பூரி அம்மா என்ன மறந்துட மாட்டியே? இல்லம்மா. பூரி நேரமாகுது லதா. வா பூரி. வரேம்மா. டாடா டாடா டாடா. பூரி இதோ பாரு, தண்ணி எவ்வளவு ஜோரா போகுது. இங்கப்பா. இதோ பாரு. போய் பாருங்கப்பா. அப்பா போய் பாருங்கப்பா. பயப்படாதே பூரி, வா வீட்டுக்கு போலாம்.